தன்னெஞ்செழுவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சி தன்னை சுடும். முக்கிய செய்திகள். கடந்த 8 மாதங்களாக விசாரணையில் இருந்த ஏஞ்சல் கொலை வழக்கு இன்று முடிவுக்கு வந்தது. பாலியல் மற்றும் கொலை செய்த குற்றவாளிக்கு இன்று அதிகாலை 4 மணியளவில் தூக்கிலிடுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உனக்கு 3 நிமிஷம் தான் டைமிங். கேமரா பார்த்து பேசு. என் பேர் ஸ்டீஃபன். ரேப் கேஸ் கிருஷ்ணா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நானே அந்த பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டேன்னு போலீஸும் சரி கோர்ட்டும் சரி என் மேலே கேஸ் எழுதிட்டாங்க. என்னை தூக்கில் போட போகிறாங்களாம். அவள் பேர் ஏஞ்சல். பேருக்கு ஏற்ற மாதிரி அவள் ஏஞ்சல் தான். அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சர்ச்சில் இருக்க ஒரு ஆஃப்னேஜ் ஹோமில் தான் வளர்ந்தேன். அவளை அடிக்கடி சர்ச்சில் தான் பார்ப்பேன். சின்ன வயசுல இருந்து நல்லது கெட்டது சொல்ல யாரும் இல்லை. ஒரு நாள் அவள் தான் என் லைஃப்பில் வந்தா. நீ கிடைக்காத எல்லாத்தையுமே அவள் தந்தா. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. ஃபஸ்ட்டு அதை அவகிட்ட தான் சொல்லணும்னு அவனுக்கு கால் பண்ணேன். இதோ நீங்கள் உட்காந்துருக்கேன். அன்னைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஆனால் அவங்க வரல. 2-3 தடவை கால் பண்ணேன், நான் எடுக்கலை. 2 நாளுக்கு அப்புறம் என்ன தேடி போலீஸ் வந்தாங்க. அரெஸ்ட் பண்ணாங்க, அடித்தாங்க. ஏன்னு கேட்டால் நான் தான் அவளை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அவளுக்கு நான் தான் லாஸ்ட்டாக கால் பண்ணுறதுனால ஒன்று கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. எட்டு மாசம் கேஸ் நடந்தது. இப்போ எனக்கு தூக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் என் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஒருத்தன் தூக்கில் போகிறதுனால மட்டும் இது ஒன்றும் முடிவுக்கு வந்துடாது. இந்த ஊரில் எத்தனையோ ரேபிஸ்ட் இருக்காங்க. ஏன் ஏஞ்சல் மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. ஏன் இப்போ கூட ஏதோ ஒரு முடியல ரேப் நடந்துட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு ஏஞ்சல் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். யாருக்கு தெரியும்? இங்கே இருக்க சில பேர் கூட ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்கலாம். தூக்கில் போகிற சந்தோஷம்தான். ஏன்னா ஏஞ்சல் கூட சேர்ந்துடும். மாட்டிக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான். மாட்டினக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய ஒரிஜினல் கலர் என்னன்னு. கிரிமினல்ஸோட மைண்ட் செட் அதாங்கடா. பாஸ்டர்ஸ்.
தெரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறமா வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சாரிடா, எனக்கு உன் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. என்ன சொல்றீங்க அஞ்சலி? எனக்கு புரியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்க அஞ்சலி சி தொடாத, அருவெருப்பா இருக்கு. என்ன அருவப்பா இருக்கு? சொன்னா புரியாதா? தொடாத, அருவெருப்பா இருக்குன்னு சொன்னேன். என்ன அருவப்பா இருக்கு? என்ன அருவப்பா இருக்கு? ஸ்டீஃபன் விடு, ஸ்டீஃபன் பேசும்போது அருவப்பா இருக்கா? பழகும்போது விடு ஸ்டீஃபன். இப்பதான் உங்களுக்கு அருவப்பா இருக்கா? தொடாத. மகன் எல்லாமே பண்ணலாம். ஈஸியான சொல்லிட்டு போறேன். எப்படி இருந்துருக்கோம் சொல்லி வச்சுட்டு சொல்லு. நீ சொல்ல மாட்டேன். நீதான் நல்லா இருந்துச்சு.